மாயாண்டி வேண்டாம். தண்ணிய போட்டு அலம்பல் பண்ணாத. சுவாமிஜிக்கு தெரிஞ்சா பிரச்சனை ஆயிடும். தெரியட்டா, எல்லாம் தெரியட்டும். என்னோட மோகனா செத்துட்டா. நான் சும்மா விட மாட்டேன். அது யாரா இருந்தாலும் நான் கொல்லுவேன். நான் கொல்லுவேன் கொல்லுவேன். என்ன முத்து, மாயாண்டி யாரையோ கொல்ல போறதா? அது ஒண்ணும் இல்லப்பா, தண்ணிய போட்டு உளறான். அவன் முறை பண்ணு மோகினின்னு ஒருத்தி இருந்தா. ஒரு நாள் பூஜை முடிஞ்சதும் திடீர்னு அவ காணாம போயிட்டா. சாமிஜி தான் காலி பண்ணிட்டாருன்னு இவன் சொல்றான். என்ன முத்து சொல்ற? அவ யாரு கூடயோ ஓடி போயிட்டான்னு நினைக்கிறேன். பாவம், இவன் அதை நம்ப மாட்டேங்கிறான். நீ எங்க எங்க? அது வந்து சத்தம் கேட்டு வந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. இவன் கிரண் தானே? நான் பஞ்சபூதங்களை என் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கேன். நான் தான் சிவன், நீ சக்தி. தேவி, நான் உன்னோட ஒன்னாக போறேன். நீ எப்பவாவது இதை பத்தி கேட்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவ ஏதோ பயப்படுறா, எதையும் வெளிப்படையா பேச மாட்டேங்கிறா. அதுதான் ஏன்னு புரியல. அந்த ரகசியம் என்னன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். என்கிட்ட உண்மையை சொல்லுங்க. நான் சொல்றேன், எல்லாத்தையும் சொல்றேன். ஆனா நீ என் பக்கம் இருப்பேன்னு சத்தியம் பண்ணணும். காளி மேல சத்தியம். ஓகே, காளி மேல நான் சத்தியம் பண்றேன். என்ன நடந்தாலும் நான் உங்க கூடவே இருப்பேன். போதுமா? சாஸ்திரத்தை கடைப்பிடிக்கிறவங்க ரகசியத்தை காப்பாற்றணுங்கிறது தான் சட்டம். அதை மீறக்கூடாது. ஆனா உனக்காக மீற போறேன். சுவாமிஜிக்கு தெரிஞ்சதுன்னா? இல்ல, தெரியவே தெரியாது. இந்த ரகசியம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ கட்டுப்பாட்டை இழக்க கூடாது. நீ அவரோட சிஷ்யருங்கிற விஷயத்தை மறந்துடக்கூடாது. அன்னைக்கு ஸ்வேதா உடம்புல புகுந்திருந்த ஆவியோட பேசினப்ப தெரிஞ்சது ஒரு நடுங்க வைக்கிற உண்மை. பயங்கரமான கொலை நடந்தது. போட்டோகிராஃபர் ராமநாதன். அப்போ ஒரு நாள் ஒரு பிலிம் ப்ராஜெக்டுக்காக ஸ்வேதாவை கூட்டிக்கிட்டு ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவில் போட்டோ செஷனுக்காக போனேன். என்னை காப்பாத்த சொல்லி நான் கதறினேன். ஆனா அவ என்னை கைவிட்டுட்டா. நான்
நம்ம சுவாமிஜியோட தம்பிதான் செத்து போன ராமநாதன். அவனுக்கு இப்படி ஒரு கொடூரமான மரணம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை. தெய்வத்தோட பேரை சொல்லி பரிகாரங்கிற பேர்ல சுவாமிஜி ஸ்வேதாவை மிரட்டி இருக்காரு. கிரண், கிரண், இந்த பக்கம் வராதேன்னு அப்பவே சொன்னேன்ல. தப்பா நினைக்காதீங்க. நான் இங்க வந்தது, அந்த போட்டோல இருக்கிறது யாருமா? அதான் என் மகன் ராமநாதன். எஸ், ராமநாதன். ஏ தம்பி, நில்லு.